Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் சிம் கார்டை நேமை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கி டுவல் சிம் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போட்டி டுவல் சிம் ஃபோனில் வந்து கால் பேசுகிறதுக்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்டெக்ட் வந்து கிளிக் பண்ணுறப்போ வந்து சிம் 1ல் கால் பண்ணட்டுமா சிம் 2ல் கால் பண்ணட்டுமா அப்படின்றத கேட்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக தான் அந்த சிம்மில் இருந்து வந்து கால் போகும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிம் நேம் வந்து காட்டாட்டி உங்களுக்கு எந்த சிம்லேருந்து கால் எடுக்கிறது சரியான சிம்மை வந்து செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு சில டைம் வந்து ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த சிம் 1 சிம் 2 வந்து நமக்கு தேவையான மாதிரி நேம் கொடுத்து எடிட் பண்ணி வைப்போம் வந்தால் நம்மளால் ஈஸியாக வந்து கால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் சிம் கார்டை நேமை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க சிம் கார்டை நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்களா இருந்துச்சுன்னா டுவல் சிம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே நான் என் மொபைலில் வந்து 2 சிம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 சிம்ட நேமுமே இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மை வந்து இந்த இடத்துல பென்சில் மார்க் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்கு கொண்டு போயிருங்க. உள்ளுக்கு போவீங்களா இருந்துச்சுன்னா கார்டு நேம் நம்பர் அப்படின்றத காட்டும். ஸோ நம்பர் வேணும்னா நமக்கு தேவைன்னா கொடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ கார்டு நேம் அப்படின்ற இடத்துல வந்து நான் ஏர்டெல் அப்படின்றத வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஏர்டெல். ஸோ கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து சிம் கார்டு நேம் வந்து ஏர்டெல் அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களுமே வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம கால் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணி இங்கே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சிம் அண்ட் நேம் வந்து ஏர்டெல் அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ என்னால் வந்து ஏர்டெல் நம்பர் இருக்க சிம் வந்து ஈஸியாக வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்களுமே வந்து இப்படி உங்கள் மொபைலில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சிம் கார்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.